பிரசவ அறையின் அந்த வெண்ணிற கதவுகள் மெதுவாக திறந்தபோது மருத்துவமனையின் குளிர்ந்த காற்றில் ஒரு புதிய ஜீவனின் சுவாசம் கலந்திருந்தது. செவிலியர் என் கைகளில் அந்த பிஞ்சு உடலை ஏந்திய கணத்தில் எனக்குள் பிரசவத்தின் போது ஏற்பட்ட அத்தனை நரக வேதனைகளும் நொடி பொழுதில் ஆவியாய் மறைந்து போயின. அவளது குட்டி பிஞ்சு விரல்கள் என் கையை பற்றி கொண்டன. ஒளிரும் விழிகளாலும் அழகான முகத்தாலும் என்னை நோக்கிய அந்த தேவதையை கண்டதும் என் கண்கள் ஆனந்த கண்ணீரில் நனைந்தன. உலகத்தின் அத்தனை செல்வங்களும் என் கைகளில் அடங்கிவிட்டது போன்ற ஒரு பரவசம். அவளது மென்மையான ஸ்பரிசத்தை உணர்ந்தபடி தாரா, என் குட்டி தாரா என்று அவள் காதோரம் மெதுவாக முணுமுணுத்தேன். என் வாழ்நாளின் மிக சிறந்த தருணம் அதுதான் என்பதில் எனக்கு எந்த சந்தேகமும் இருக்கவில்லை. ஆனால் அந்த பேரானந்தம் சில நிமிடங்கள் கூட முழுமையாக நீடிக்கவில்லை. அறையின் கதவு மீண்டும் திறக்கப்படும் சத்தம் கேட்டது. என் கணவன் விசால், என் மாமியார் மற்றும் என் நாத்தனார் ஜியா மூவரும் உள்ளே நுழைந்தனர். புன்னகையோடு என் மகளை அவர்கள் பக்கம் உயர்த்தி காட்டினேன். ஆனால் என் முகத்தில் இருந்த பூரிப்பை பார்த்து அவர்களின் முகங்களில் எள்ளும் கொள்ளும் வெடித்தன. யாருடைய முகத்திலும் ஒரு துளி மகிழ்ச்சியை கூட காண முடியவில்லை. அவர்களின் முகங்கள் கன்றி இருந்தன. மாமியார் குழந்தையை ஒரே ஒரு நொடி கூர்ந்து பார்த்துவிட்டு முகத்தை சுளித்தபடி தன் பார்வையை திருப்பிக் கொண்டார். ஜியா தன் கைகளை கட்டிக்கொண்டு குழந்தையை தொட்டு பார்க்க கூட விரும்பாது அருவருப்போடு விலகி நின்றாள். விசாலோ என்னை பார்க்க கூட தயங்கி தலையை குனிந்தபடி மௌனமாக நின்றான். அந்த கணத்தில் அறையில் நிலவிய அந்த உறைந்த மௌனம் 1000 கத்திகளாய் என் இதயத்தை ஊடுருவியது. அவர்களுக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்திருக்கிறது என்ற செய்தி அடியோடு அதிர்ச்சியையும் ஏமாற்றத்தையும் அளித்திருந்தது. அவர்களின் வம்சவழியை வளர்க்கவும் குடும்ப பெருமையை பேசவும் ஒரு ஆண் குழந்தை தான் தேவைப்பட்டது. அவர்களுக்கு பெண் குழந்தை என்பது வெறும் சுமை, மதிப்பற்ற ஒரு பொருள். மருத்துவமனையில் நான் அனுமதிக்கப்பட்டிருந்த அந்த 3 நாட்களிலும் என்னை ஒருவர் கூட உடம்பு எப்படி இருக்கிறது என்றோ, வலி பரவாயில்லை என்றோ நலம் விசாரிக்கவில்லை. சாப்பிட்டாயா என்று கூட யாரும் கேட்கவில்லை. என் உணர்வுகளை பற்றி யாருக்கும் எந்த கவலையும் இருக்கவில்லை. ஏன் ஆண் குழந்தை பிறக்கவில்லை என்ற ஒரே ஒரு ஏமாற்றமும் கோபமும் தான் அவர்களின் மனதில் பதிந்திருந்தது. மகளை கொஞ்சி கொண்டாட வேண்டிய சொந்தங்களின் கரங்கள் அவளை ஒரு சாபமாகவும் பாரமாகவும் மட்டுமே பார்த்தன. என்னை சுற்றிலும் இருந்த மனிதர்களின் அந்த கொடூரமான மௌனம் என் மனதை அடியோடு நொறுக்கி போட்டது. பிரசவ வலியை விட அவர்களின் இந்த ஒவ்வாமையும் வெறுப்பும் என் ஆத்மாவை சிதைத்து கொண்டிருந்தது. அந்த அமைதியான அறையில் என் மகளை என் நெஞ்சோடு இறுக்கமாக அணைத்து கொண்டேன். இனி வரப்போகும் நாட்கள் எவ்வளவு கொடூரமானதாக இருக்க போகின்றன என்பதற்கான முதல் எச்சரிக்கை மணி அது என்பதை என் மனம் உணரத் தொடங்கி இருந்தது. மருத்துவமனையில் கழிந்த அந்த 3 நாட்களின் நரக அனுபவத்திற்கு பிறகு மருத்துவர் எனக்கு வீடு செல்ல அனுமதி வழங்கிய போது என் மனதிற்குள் ஒரு மெல்லிய நம்பிக்கை அரும்பியது. ஒருவேளை வீட்டிற்கு சென்றால் சூழ்நிலை மாறக்கூடும். குழந்தையை கையில் ஏந்தும் போது மாமியார் மற்றும் ஜியாவின் மனம் இலகிவிடக்கூடும் என்ற போலி நம்பிக்கையோடுதான் அந்த காரில் ஏறி அமர்ந்தேன். ஆனால் என் வீட்டின் வாசலில் அடியெடுத்து வைத்த அந்த நொடியே என் நம்பிக்கைகள் அனைத்தும் சுக்குநூறாக உடைந்து சிதறின. அதுவரை நான் ஆசையோடு பார்த்து பார்த்து உருவாக்கிய என் சொந்த வீடு அன்று எனக்கு ஒரு அந்நிய நிலமாகவும் வதை முகாமின் வாசலாகவும் மட்டுமே காட்சி அளித்தது. பிரசவத்தின் ரணமும் அறுவை சிகிச்சையின் வலியும் உடம்பில் வீரியம் குறையாமல் அப்படியே இருந்தன. கை கால்களில் பலவீனம் நடுக்கத்தை கொடுத்தது. அதற்கு மேல் புது சூழலில் பொருந்தி போக முடியாமல் இரவு முழுவதும் இடைவிடாது அழும் கை குழந்தை, கண்ணிமைக்க கூட முடியாத அளவுக்கு தூக்கமின்மை என்னை வாட்டி எடுத்தது. ஆனால் உடலின் இந்த சோர்வை விடவும் மாமியாரின் நச்சு வார்த்தைகள் என் ஆன்மாவை மேலும் மேலும் சிதைத்து கொண்டிருந்தன. காலை விடிந்ததுமே மாமியாரின் புலம்பல்கள் தொடங்கிவிடும். எங்கள் குடும்பத்தில் இதுவரை யாருக்குமே இப்படி நடந்தது இல்லை. ஒரு ஆண் குழந்தை பிறந்திருந்தால் இந்நேரம் ஊரையே கூட்டி வீட்டையே திருவிழாவாக கொண்டாடி இருப்போம். வீட்டிற்கு ஒரு வாரிசு வந்திருக்கிறான் என்று தலை நிமிர்ந்து நடந்திருப்போம். இவள் ஒரு பெண் குழந்தையை பெற்று போட்டுவிட்டு ஏதோ உலகத்தையே சாதித்து விட்டது போல கிடப்பில் கிடக்கிறாள் என்று சமையலறையிலும் வரவேற்பறையிலும் நின்று தினமும் என்னை சாபமிட்டார். நாத்தனார் ஜியாவோ ஒரு படி மேலே
போய் நடந்து கொண்டாள். வீட்டில் எந்த ஒரு சின்ன வேலையை கூட தொட்டு செய்யாமல் நாள் முழுவதும் என்னை மட்டுமே ஏவி கொண்டிருந்தாள். அண்ணி, டீ போடுங்கள், அண்ணி, துணிகளை துவைத்து காய போடுங்கள் என்று அவளது அதிகார குரல் என் அறையை நோக்கி வந்து கொண்டே இருந்தது. பிரசவித்த சில நாட்களிலேயே உடலின் வலியை பொருட்படுத்தாமல் நான் சமையல் செய்ய வேண்டியிருந்தது. ஒரு கையில் அழும் குழந்தையை பிடித்து கொண்டு மறு கையில் பாத்திரங்களை விளக்குவதும் வீட்டை சுத்தம் செய்வதும் என் தினசரி வழக்கமாயின. குழந்தை பால் குடித்துவிட்டு தூங்கும் அந்த சில நிமிட ஓய்வை கூட அவர்கள் எனக்கு தர விரும்பவில்லை. நான் செய்யும் எந்த ஒரு வேலைக்கும் சின்ன அங்கீகாரம் கூட கிடைக்கவில்லை. மாறாக சமையலில் உப்பு கொஞ்சம் குறைந்தாலும் வீட்டின் மூலையில் சிறு தூசி தென்பட்டாலும் பணக்கார வீட்டு பெண் என்பதால் வேலை செய்ய சோம்பேறித்தனம் என்றும் குடும்பத்தை கவனிக்க தெரியாதவள் என்றும் குறைகளை மட்டுமே தேடி பிடித்து பேசி என் மனதை ரணமாக்கினார்கள். என் உழைப்பையும் சகிப்புத்தன்மையும் அவர்களின் வன்மத்திற்கு முன்னால் முற்றிலுமாக தோற்று போயின. சொந்தமாக நான் பார்த்து பார்த்து வாங்கிய வீட்டில் நானே ஒரு அனாதையாக, ஆதரவற்றவளாக, கூலியற்ற வேலைக்காரியாக உணரத் தொடங்கிய அந்த நாட்கள் தான் வீடற்ற உணர்வு என்பதன் உண்மையான கொடூரத்தை எனக்கு கற்றுக் கொடுத்தன. மதிய வேளையின் நிசப்தம் வீடெங்கும் பரவி இருந்தது. அறுவை சிகிச்சை செய்யப்பட்ட என் உடலின் ரணமும் தூக்கமில்லாத இரவுகளின் சோர்வும் என்னை அடியோடு முடக்கி இருந்தன. அன்று என் அறை கதவை அரைகுறையாக சாத்திவிட்டு மெத்தையில் சாய்ந்தபடி என் பிஞ்சு தேவதை தாராவிற்கு பாலூட்டி கொண்டிருந்தேன். தாய்ப்பால் குடிக்கும் அந்த அமைதியான தருணத்தில்தான் என் மகளின் முகத்தில் வாழ்க்கையின் அத்தனை அழகையும் நான் தரிசித்து கொண்டிருந்தேன். திடீரென எந்தவித நாகரிகமும் இன்றி கதவை கூட தட்டாமல் அறைக்குள் தடாலடியாக நுழைந்தாள் என் நாத்தனார் ஜியா. அவளது பார்வையில் சற்றும் கனிவோ மரியாதையோ இல்லை. அருவருப்பும் ஏளனமும் கலந்த ஒரு நச்சு பார்வையால் என்னை ஏற இறங்க பார்த்தாள். முகத்தை சுளித்தபடி என் முன்னே வந்து நின்றவள் விஷம் தோய்ந்த தன் வார்த்தைகளை கொட்டத் தொடங்கினாள். என்ன அண்ணி இது? வீட்டிற்கு வந்து இத்தனை நாளாகியும் இன்னும் இந்த அறைக்குள்ளேயே முடங்கி கிடக்கிறீர்கள். உடம்பிற்கு என்ன பெரிய மகாராணி நோய் வந்துவிட்டதா? வெளியே அம்மா சமையலறையில் ஒற்றை ஆளாக கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார். நீங்கள் என்னவென்றால் இங்கு ஜாலியாக ஓய்வெடுத்து கொண்டிருக்கிறீர்கள். வீட்டு வேலைகளில் இருந்து தப்பிப்பதற்கு இந்த அற்ப குழந்தையை ஒரு பெரிய சாக்காக பிடித்து கொண்டீர்கள் போலிருக்கிறது என்று அதிகாரம் தொனிக்கும் குரலில் கத்தினாள். அவளது கொடூரமான வார்த்தைகளை கேட்டு என் ரத்தம் உறைந்தது. பிரசவித்து சில நாட்களே ஆன ஒரு பெண்ணிடம் பேசுகிறோம் என்ற குறைந்தபட்ச மனிதநேயம் கூட அவளிடம் இல்லை. நான் அதிர்ச்சியிலிருந்து மீள்வதற்குள் அவளது பார்வை என் கையில் இருந்த பிஞ்சு பாப்பா தாராவின் மீது விழுந்தது. அவள் முகத்தில் அத்தனை வெறுப்பு அப்பியது. விரலை நீட்டி என் மகளை சுட்டி காட்டி, எங்கிருந்து வந்து தொலைஞ்சதோ இந்த மூதேவி. இவள் இந்த வீட்டிற்குள் காலெடுத்து வைத்த நேரமே வீட்டின் சந்தோஷம், நிம்மதி எல்லாமே போச்சு. பிறந்த நேரம் சரியில்லை, தரித்திரம் என்று ஒரு பிஞ்சு சிசுவை கொடூரமான சொற்களால் நிந்தித்தாள். அந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றும் என் இதயத்தில் கூர்மையான கத்திகளாக இறங்கின. என் பிஞ்சு மகளை கட்டி அணைத்து அவளது காதுகளை என் கையால் மூடிக்கொண்டேன். கண்கள் தானாகவே குளமாகின. ஜியா, தயவு செய்து நிறுத்து. இவள் இந்த வீட்டின் குழந்தை. இதில் இவள் என்ன பாவம் செய்தாள்? ஒரு குழந்தையை போய் இப்படியா பேசுவாய் என்று கதறாத குறையாக கெஞ்சினேன். ஆனால் அவள் தன் பேச்சை நிறுத்துவதாக இல்லை. இன்னும் கொடூரமான வார்த்தைகளை பேசத் தொடங்கினாள். அப்போதுதான் அறையின் கதவோரம் ஒரு நிழல் அசைவதை கண்டேன். நிமிர்ந்து பார்த்தபோது என் கணவன் விஷால் அங்கே நின்று கொண்டிருந்தான். ஜியா பேசிய அத்தனை நச்சு வார்த்தைகளையும் என் மகளை சாபமிட்டதையும் அவன் தன் சொந்த காதுகளால் கேட்டுக்கொண்டுதான் இருந்தான். அந்த நொடியில் எனக்குள் ஒரு சிறிய நம்பிக்கை பொறி தட்டியது. இப்போது விஷால் தலையிடுவான், தன் தங்கையை கண்டிப்பான். என் மனைவியையும் குழந்தையையும் இப்படி பேச உனக்கு என்ன உரிமை இருக்கிறது என்று கோபமாக கேட்பான். எங்களுக்கு ஆதரவாக நிற்பான் என்று தவிப்போடு அவனையே பார்த்தேன். என் விழிகள் அவனிடம் அபயம் கேட்டன. ஆனால் அடுத்து நடந்த சம்பவம் என் இதயத்தை நொறுக்கி துகள்களாக்கியது. விஷால் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. தன் தங்கையை நோக்கி ஒரு கண்டன பார்வையை கூட வீசவில்லை. மாறாக என் பார்வையை சந்திக்க பயந்து மெதுவாக தன் தலை குனிந்தான். பின் எதுவுமே நடக்காதது போல் அமைதியாக அங்கிருந்து பாதங்களை நகர்த்தி நடந்து வெளியேறிவிட்டான். அவனது அந்த துரோகத்தனமான மௌனம், ஜியாவின் கொடூர வார்த்தைகளை விட விஷாலின் அந்த கோழைத்தனமான மௌனமே என்னை உயிரோடு கொன்றது. எந்த மனிதனை நம்பி என் குடும்பத்தை எதிர்த்து வந்தேனோ, எந்த மனிதன் எனக்கு பக்கபலமாக இருப்பான் என்று நம்பினேனோ, அவனே என் மகளுக்கும் எனக்கும் நடந்த அநியாயத்தை கண்டு சுயநலமாக ஒதுங்கிவிட்டான். அவன் நகர்ந்து சென்ற அந்த சூனியமான பாதையை
பாதையையே வெறித்து பார்த்து கொண்டிருந்தேன். என் கணவன் மீது நான் வைத்திருந்த காதல், மரியாதை, நம்பிக்கை அனைத்தும் அந்த நொடியில் முற்றிலும் அழிந்து சாம்பலாயின. இந்த வீட்டில் எனக்கும் என் மகளுக்கும் இனி எந்த பாதுகாப்பும் இல்லை என்பதும், எங்கள் போராட்டத்தை நாங்கள் மட்டுமே எதிர்கொள்ள வேண்டும் என்பதும் எனக்கு தெளிவாக புரிந்தது. நாட்கள் அனல் காற்றாய் நகரத் தொடங்கின. பிரசவத்தின் காயமும் மனதின் காயமும் ஒன்றாக இணைந்து என்னை ஒவ்வொரு நொடியும் வதைத்து கொண்டிருந்தன. மாமியாரின் கொடுஞ்சொற்களும் நாத்தனார் ஜியாவின் ஏளன பார்வைகளும் அனைத்திற்கும் மேலாக என் கணவன் விசாலின் கொடூரமான மௌனமும் என் இயல்பு வாழ்க்கையை முற்றிலுமாக முடக்கி போட்டிருந்தன. இந்த நரகத்திற்குள்ளேயே நான் என் மகளுக்காக சகித்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு நன்னாளில் அந்த அதிர்ச்சி சம்பவம் நிகழ்ந்தது. அன்று காலை நான் வழக்கம் போல் தாராவை தோளில் சாய்த்து தூங்க வைத்து கொண்டிருந்தேன். திடீரென மாமியார் என் அறைக்குள் நுழைந்து எவ்வித முன் அறிவிப்புமின்றி, கிராமத்தில் உள்ள சொந்தக்காரர் வீட்டில் அவசரமான முக்கியமான வேலை இருக்கிறது, அதனால் நாங்கள் அனைவரும் இப்போது கிளம்புகிறோம் என்று கட்டளையிடும் குரலில் கூறினார். அவரது வார்த்தைகளை கேட்டதும் என் நெஞ்சில் பயத்தின் அலை வீசியது. நான் பதறி போய், மாமி, திடீரென கிளம்புகிறீர்களே, இந்த சூழ்நிலையில் என்னை எப்படி தனியாக விட்டு செல்வீர்கள்? என் உடம்பு இன்னும் முழுமையாக தேரவில்லை. அறுவை சிகிச்சை செய்த இடத்தில் இன்னும் வலி இருக்கிறது. தாராவும் மிகவும் சிறியவள், அடிக்கடி அழுகிறாள். இரவில் அவளுக்கு ஏதேனும் உடல்நல குறைவு ஏற்பட்டாலோ அல்லது எனக்கு ஏதேனும் அவசர உதவி தேவைப்பட்டாலோ நான் கை குழந்தையை வைத்துக்கொண்டு தனியாக என்ன செய்வேன் என்று பதற்றத்தோடு கேட்டேன். ஆனால் என் பயத்தையும் தவிப்பையும் அவர்கள் பொருட்படுத்தவே இல்லை. அப்போதுதான் அறைக்குள் வந்த விஷாலிடம் கெஞ்சும் தொனியில் பேசினேன். விஷால், தயவு செய்து யோசித்து பார். இந்த நிலையில் என்னை விட்டுவிட்டு எப்படி ஊருக்கு செல்ல முடியும்? எனக்கு பயமாக இருக்கிறது என்று அவன் கைகளை பிடித்து கெஞ்சினேன். ஆனால் விஷாலோ சற்றும் இரக்கமில்லாமல் மிகவும் சாதாரணமான குரலில் தன் கையை விலக்கி கொண்டு சொன்னான். அட, இதுல என்ன பெரிய விஷயம் இருக்கிறது திசா? ஒரே ஒரு இரவு தானே, நாங்கள் நாளைக்கே திரும்பி வந்து விடுவோம். உனக்கு அவ்வளவு பயமாக இருந்தால் நீ உன்னுடைய தோழி வீட்டிற்கு போய் இரு. நாங்களே கிளம்பும் போது உன்னை வழியில் விட்டுவிட்டு செல்ல முடியாது. அதற்கு நேரமில்லை. நீயே ஏதேனும் வழி பார்த்துக்கொள். அவனது பதிலை கேட்டு நான் உறைந்து போனேன். விஷால், என்ன பேசுகிறாய் நீ? இவ்வளவு சிறிய குழந்தையை தூக்கி கொண்டு இந்த நள்ளிரவு நேரத்தில் நான் எப்படி தனியாக தோழி வீட்டிற்கு செல்ல முடியும்? போகும் வழியில் என்னை ஏதேனும் தோழி வீட்டில் இறக்கி விட்டுவிட்டு பிறகு நீங்கள் கிராமத்திற்கு செல்லுங்களேன் என்று கதறினேன். நான் என் பேச்சை முடிப்பதற்கு முன்பே பின்னால் நின்று கொண்டிருந்த மாமியார் காரசாரமாக குறுக்கிட்டு கத்தினார். விஷால், எங்களுக்கு ஏற்கனவே நேரமாகிவிட்டது. இவளை தூக்கி கொண்டு போய் அவள் தோழி வீட்டில் இறக்கிவிட போனால் பாதி நாள் வழியிலேயே போய்விடும். அப்புறம் நாம் எப்போது கிராமத்திற்கு போய் சேர்வது? இவளுக்கு எப்போது பார்த்தாலும் நாடகம் ஆடுவதுதான் வேலை. நீ உடனே போய் காரை எடு, நேரமாகிறது. விஷால் ஒரு நிமிடம் கூட யோசிக்கவில்லை. என் கண்களை நேருக்கு நேராக பார்க்க கூட அவனுக்கு துணிச்சல் இல்லை. தன் தாயின் சொல்லை தட்டாமல், என் கெஞ்சல்களை காதில் வாங்காமல் அமைதியாக தன் கைப்பையை எடுத்துக்கொண்டு காரை நோக்கி சென்றான். ஜியாவும் என்னை ஒரு அலட்சிய பார்வையோடு கடந்து காரில் ஏறி அமர்ந்தாள். சில நிமிடங்களில் காரின் என்ஜின் சத்தம் கேட்டு வாகனம் வீட்டின் கேட்டை கடந்து வேகமாக தெருவில் மறைந்தது. வெறிச்சோடி போயிருந்த அந்த பெரிய வீட்டின் வாசலில் என் கை குழந்தை தாராவை என் நெஞ்சோடு இறுக்கி அணைத்தபடி அவர்கள் சென்ற பாதையையே வெறித்து பார்த்து கொண்டிருந்தேன். என் கண்களில் இருந்து கண்ணீர் கன்னங்களை நனைத்தது. உடம்பில் வீரியம் குறையாத வலி, கையில் ஒரு பிஞ்சு குழந்தை, கூடவே ஆள் நடமாட்டம் இல்லாத அந்த பெரிய வீடு. அவர்கள் என்னை ஒரு மனிதராக கூட மதிக்காமல் ஒரு அனாதையை போல தூக்கி எறிந்து விட்டு சென்று விட்டார்கள். கைவிடப்பட்ட நிலை என்றால் என்ன என்பதை அன்றுதான் நான் என் சொந்த வாழ்க்கையில் முழுமையாக உணர்ந்தேன். அந்த நிமிடம் என் மனதில் இருந்த அத்தனை பயமும் கரைந்து ஒரு புதிய வைராகியம் பிறக்க தொடங்கியது. அவர்களின் காரின் சத்தம் மெல்ல மெல்ல தேய்ந்து அந்த தெருவின் அமைதியில் கரைந்து போனது. கை குழந்தை தாராவை நெஞ்சோடு இறுக்கி அணைத்தபடி அந்த வெறிச்சொடிய வீட்டின் வாசற்படியில் நின்றிருந்த எனக்குள் ஏதோ ஒன்று அடியோடு மாறியது. சில நிமிடங்களுக்கு முன்பு வரை என் கண்களில் வழிந்த கண்ணீரும் மனதை பிசைந்த பயமும் மெல்ல உருமாறத் தொடங்கின. பயத்தின் இடத்தில் ஒருவித ஆக்ரோசமான கோபமும் வைராகியமும் என் இரத்தத்தில் பாயத் தொடங்கின. நான் ஏன் அழ வேண்டும்? யாருக்காக நான் இப்படி ஒடுங்கி போக வேண்டும் என்ற கேள்வி எனக்குள் பிரம்மாண்டமாக உருவெடுத்தது. சுற்றும் முற்றும் பார்த்தேன். இந்த பிரம்மாண்டமான வீடு, நவீன சொகுசு வசதிகள், முற்றம், தோட்டம், இவை அனைத்தும் என்னுடைய இரத்தமும் வியர்வையும் சிந்தி இரவு பகலாக உழைத்து சேர்த்த என் சொந்த உழைப்பின் பலன். என் நிறுவனத்தை
நிறுவனத்தின் லாபத்திலிருந்து நான் பார்த்து பார்த்து வாங்கிய என் சொந்த சொத்து, என் உழைப்பில் உருவான வீட்டில் நின்று கொண்டு என் காசில் உண்டு கொழுக்கும் சில மூர்க்கர்களுக்காகவா நான் கண்ணீர் வடிப்பது? என் பிஞ்சு மகளை தரித்திரம் என்றும் மூதேவி என்றும் பழித்து பேசி பிரசவித்த என்னை இந்த நிலையில் தனியாக தூக்கி எறிந்துவிட்டு செல்லும் அளவுக்கு அவர்களுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தால் துணிந்திருப்பார்கள்? யாருடைய தயவிலும் யாருடைய பிச்சையிலும் வாழ வேண்டிய அவசியம் எனக்கு சிறிதும் இல்லை என்பதை என் ஆத்மா அன்றைய தினம் அழுத்தமாக உணர்ந்தது. இனி ஒரு நொடி கூட மௌனமாக அழுது கொண்டு இங்கு நிற்கக்கூடாது என்ற விழிப்புணர்வு என் சுய மரியாதையை தட்டி எழுப்பியது. உடனடியாக என் கையில் இருந்த கைபேசியை எடுத்தேன். என் நிறுவனத்தின் நம்பிக்கைக்குரிய மேலாளர் மாலதிக்கு அழைத்தேன். பல ஆண்டுகளாக என் நிறுவனத்தின் தூணாக நின்று உழைப்பவர் அவர். அழைப்பை ஏற்றதும் என் குரலின் நடுக்கத்தை கண்டு மாலதி பதறி போனார். மேடம், என்னாச்சு மேடம்? குரல் ஒரு மாதிரியாக இருக்கிறது என்று வினவினார். நான் என் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தியபடி, மாலதி, எனக்கு இப்போது உன் உதவி தேவை. உடனடியாக என் வீட்டிற்கு ஒரு காரோடு வர முடியுமா? நான் இந்த வீட்டை விட்டு வெளியேற வேண்டும் என்றேன். காரணங்கள் எதையும் ஆராயாமல், மேடம், 10 நிமிடத்தில் அங்கிருக்கிறேன், நீங்கள் தைரியமாக இருங்கள் என்றார் மாலதி. வாக்குறுதியளித்தபடியே அரை மணி நேரத்திற்குள் மாலதி தன் காரில் வீட்டின் கேட்டிற்குள் வந்து இறங்கினார். காரை விட்டு இறங்கி வந்தவர் வாசலில் என் கோலத்தையும் என் கையில் இருந்த பிஞ்சு பாப்பாவையும் பார்த்ததும் உறைந்து போனார். பிரசவத்தின் காயங்களோடு கலைந்த கூந்தலும் வாடிய முகமுமாய் நின்றிருந்த என்னை கண்டு அவர் கண்கள் கலங்கின. மேடம், என்ன இது? உடம்பிற்கு என்னாச்சு? கை குழந்தையை வைத்துக்கொண்டு ஏன் வாசலில் நிற்கிறீர்கள்? விஷால் சார் எங்கே என்று பதற்றத்தோடு வினவினார். மாலதி, தயவு செய்து அவர்களை பற்றி என்னிடம் எதுவும் கேட்காதே. அந்த பெயரை இனி என் வீட்டின் வாசலில் கூட உச்சரிக்காதே. முதலில் என்னை இந்த வீட்டை விட்டு அழைத்து செல். நகரத்தில் உள்ள ஏதேனும் ஒரு நல்ல சொகுசு விடுதியில் என்னை இறக்கி விட்டுவிடு. சில நாட்கள் நான் அங்கு தங்கிக் கொள்கிறேன் என்றேன் உறுதியான குரலில். மாலதி என் கைகளை பரிவோடு பற்றி கொண்டார். மேடம், என்ன பேசுகிறீர்கள் நீங்கள்? பிரசவித்த சில நாட்களிலேயே குழந்தையை தூக்கி கொண்டு ஹோட்டலில் போய் தங்குவதா? அதற்கு நான் ஒருபோதும் சம்மதிக்க மாட்டேன். என் வீடு அருகில்தான் இருக்கிறது. என் தாயாரும் என் தங்கையும் வீட்டில் இருக்கிறார்கள். தயவு செய்து என் வீட்டிற்கு வாருங்கள் மேடம், அது உங்கள் வீடு போலத்தான் என்று அன்போடு அடம் பிடித்தார். அவரது அன்பான வற்புறுத்தலை என்னால் மறுக்க முடியவில்லை. தாராவை பத்திரமாக காரின் பின் சீட்டில் அணைத்து பிடித்தபடி அமர்ந்தேன். கார் வீட்டின் கேட்டை கடந்து தெருவில் இறங்கிய போது என் மனதிற்குள் இருந்த பாரமெல்லாம் இறங்கி ஒரு புதிய சுதந்திர உணர்வு பிறந்தது. சில நிமிடங்களில் மாலதியின் வீட்டிற்கு சென்றடைந்தோம். மாலதியின் தாயார் என்னை வாசலிலேயே வரவேற்றார். என் நிலையையும் கையில் இருந்த குழந்தையையும் பார்த்த அந்த தாய் எந்த கேள்வியும் கேட்காமல் என்னை கட்டியணைத்து உள்ளே அழைத்து சென்றார். அவரது மகள் உடனடியாக தாராவை தன் கைகளில் ஏந்தி, அடடா, எவ்வளவு அழகான பாப்பா என்று கொஞ்சத் தொடங்கினாள். மாலதியின் தாயார் எனக்கு சூடான பாலும் உணவும் கொடுத்து என் தலைமுடியை அன்போடு கோதிவிட்டார். சொந்த கணவனும் மாமியாரும் தராத அன்பையும் பாதுகாப்பையும் எந்தவித சுயநலமும் இல்லாத அந்த மனிதர்கள் எனக்கு வாரி வழங்கினார்கள். பல நாட்களுக்கு பிறகு முதன்முறையாக எனக்குள் ஒரு பாதுகாப்பான நிம்மதியான உணர்வு மலர்ந்தது. என் வாழ்வின் புதிய போர்க்களத்திற்கான முதல் அடியை நான் எடுத்து வைத்து விட்டேன் என்பதை அந்த இரவு எனக்கு உணர்த்தியது. மாலதியின் வீட்டின் அந்த சிறிய விருந்தினர் அறையில் மெல்லிய நிசப்தம் நிலவியது. ஜன்னல் வழியே வெளியே பார்த்தபோது தூறல் மழை சொட்டு சொட்டாக விழுந்து கொண்டிருந்தது. என் கைகளில் இருந்த தேநீர் கோப்பையிலிருந்து வெளிவந்த ஆவி என் முகத்தில் மென்மையாகப்பட்டது. கையில் இருந்த சூடான தேநீரை ஒரு மடக்கு பருகியபடி ஜன்னல் கண்ணாடியில் தெரிந்த என் பிம்பத்தை பார்த்தேன். கண்களின் கீழே கருவளையங்கள், கலைந்த கூந்தல், சோர்ந்த முகம். இவள் யார்? சில நாட்களுக்கு முன்பு வரை கம்பீரமாக வலம் வந்த அதே திசாவா இவள் என்ற கேள்வி எனக்குள் எழுந்தது. என் எண்ணங்கள் மெல்ல காலத்தின் பின்னோக்கி சென்றன. நினைவுகள் அலைமோத என் பழைய வாழ்க்கை என் கண்முன்னே நிழலாடத் தொடங்கியது. சில ஆண்டுகளுக்கு முன்பு நான் எப்படிப்பட்ட ஒரு பெண்ணாக வாழ்ந்தேன். நகரத்தின் புகழ்பெற்ற தொழிலதிபர்களில் ஒருவராக நான் மதிக்கப்பட்டேன். திசா
பேக்கேஜிங் அண்ட் பேப்பர் இண்டஸ்ட்ரீஸ் எனும் பெரிய நிறுவனத்தின் அதிபர் நான். என் நிறுவனத்தில் நூற்றுக்கணக்கான ஊழியர்கள் பணியாற்றினார்கள். நவீன இயந்திரங்கள் இயங்கும் சத்தம், பேப்பர் ரோல்கள் சுழலும் வேகம், டிசைனிங் பிரிவின் சுறுசுறுப்பு என என் தொழிற்சாலை எப்போதும் உயிர்ப்புடன் இருக்கும். பல்வேறு அளவிலான தரமான அட்டை பெட்டிகள், சூழலுக்கு உகந்த பேப்பர் பைகள், உணவு பொட்டலங்களுக்கான பிரத்யேக பேக்கேஜிங் பொருட்கள் என எங்கள் நிறுவனத்தின் தயாரிப்புகள் இல்லாத இடமே இல்லை எனும் அளவுக்கு சந்தையில் எங்களுக்கு பெரும் பெயர் இருந்தது. பெருநகரங்களின் முன்னணி வணிக வளாகங்கள், பெரிய உணவகங்கள், ஜவுளி நிறுவனங்கள் மற்றும் ஏற்றுமதி தொழிற்சாலைகள் என பலரும் எங்கள் வாடிக்கையாளர்களாக இருந்தனர். என் தந்தை சிவராமன் இந்த நகரத்தின் மிக பெரிய ரியல் எஸ்டேட் மற்றும் கட்டுமான நிறுவனத்தின் அதிபர். அவர் நினைத்திருந்தால் தன் பிரம்மாண்டமான நிறுவனத்தில் எனக்கு ஒரு உயர்ந்த பதவியை கொடுத்திருக்க முடியும். ஆனால் எனக்கு பிறரின் நிழலில் வாழ்வதில் விருப்பம் இருக்கவில்லை. என் தந்தையின் முகவரி எனக்கு பெருமைதான், ஆனால் என் உழைப்பு தான் எனக்கு அடையாளம் என்பதில் நான் உறுதியாக இருந்தேன். சொந்தமாக ஒரு தொழிலை தொடங்குவது சுலபமானதாக இருக்கவில்லை. ஆரம்ப கட்டத்தில் எத்தனையோ தோல்விகள், பொருளாதார நெருக்கடிகள், தூக்கமில்லாத இரவுகள், தொழிலாளர் பிரச்சனை முதல் வாடிக்கையாளர்களை திருப்திப்படுத்துவது வரை அனைத்தையும் நானே முன்னின்று சமாளித்தேன். பல கணக்கு வழக்குகளை நள்ளிரவு வரை அமர்ந்து சரிபார்ப்பேன். என் உழைப்பிற்கு ஏற்ற பலன் மெல்ல மெல்ல கிடைத்தது. சவால்களை கடந்து தொழில் உலகத்தில் என் திறமையை நிரூபித்தேன். இளம் பெண் தொழிலதிபராக பல விருதுகளும் ஊடகங்களின் பாராட்டுகளும் என்னை வந்தடைந்தன. வெற்றிகரமான பெண் தொழிலதிபர் திசா என்று வணிக உலகமே என்னை கொண்டாடியது. சுயசார்பும் தைரியமும் கம்பீரமும் மட்டுமே என் அடையாளமாக இருந்தன. அன்று என் முன்னே எந்த சவால் வந்தாலும் அதை எதிர்கொள்ளும் துணிவு எனக்கு இருந்தது. கையில் இருந்த தேநீர் கோப்பை முழுமையாக குளிர்ந்து போயிருந்தது. ஜன்னல் கண்ணாடியில் தெரிந்த என் சோர்ந்த முகத்தை பார்த்தபடியே எனக்குள் ஒரு தீர்மானமான எண்ணம் வலுப்பெற்றது. காதல் எனும் மாயையில் விழுந்து என் சுயத்தை இழந்து ஒரு போலி மனிதனுக்காக என்னை நானே சிதைத்து கொண்டேன். ஆனால் என் வேர்கள் இன்னும் உயிரோடு தான் இருக்கின்றன. தொழில் உலகில் சாதனைகள் படைத்த அதே திசாவால் இந்த வாழ்க்கை போராட்டத்திலும் மீண்டும் நிமிர்ந்து நிற்க முடியும். அந்த கடந்த கால நினைவுகள் என் வாடிய மனதிற்குள் ஒரு புதிய நம்பிக்கை தீயை மூட்டிவிட்டன. கடந்த கால நினைவுகள் என் மனக்கண்ணில் விரிந்து பரவி கொண்டிருந்தன. அது என் நிறுவனத்தின் வளர்ச்சி உச்சத்தில் இருந்த காலம். எங்கள் திசா பேக்கேஜிங் நிறுவனத்திற்கு மிகவும் முக்கியமான ஒரு மிகப்பெரிய வர்த்தக ஒப்பந்தம் கையெழுத்தாக வேண்டிய தருணம் அது. ஒரு முன்னணி பன்னாட்டு நிறுவனம் தங்கள் தயாரிப்புகளுக்கான பிரத்யேக பேக்கேஜிங் வடிவமைப்பை கையாள எங்களை அணுகியிருந்தது. அந்த திட்டத்தின் மதிப்பும் சந்தை அங்கீகாரமும் மிகவும் பெரியவை. அதற்கான இறுதி வர்த்தக கூட்டம் எங்கள் அலுவலகத்தின் மாநாட்டு அரங்கில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. குறிப்பிட்ட நேரத்தில் நான் என் மேலாளர் மாலதி மற்றும் வடிவமைப்பு தலைவருடன் மாநாட்டு அரங்கிற்கு சென்று அமர்ந்தேன். சில நிமிடங்களில் வாடிக்கையாளர் தரப்பிலிருந்து பிரதிநிதிகள் குழு உள்ளே நுழைந்து அவர்களுடன் ஒரு புதிய இளைஞனும் உள்ளே வந்தான். அவன்தான் விஷால். அவனை முதலில் பார்த்த அந்த நொடி இன்னும் என் நினைவில் பசுமையாக இருக்கிறது. மிகவும் எளிமையான தோற்றம், ஆடம்பரம் இல்லாத நேர்த்தியான ஆடை. ஆனால் அவனது நடை, உடை, பாவனைகளில் ஒருவித கம்பீரமும் சொல்ல முடியாத தன்னம்பிக்கையும் தழும்பி நின்றன. குழுவின் தலைவராக வந்தவர் விஷாலை எனக்கு அறிமுகப்படுத்தினார். திசா மேடம், இவர்தான் விஷால், இந்த திட்டத்தின் திட்ட மேலாளர். இனி முழு வேலைகளையும் இவர்தான் முன்னின்று கவனிப்பார் என்றார். விஷால் புன்னகையோடு தன் கரங்களை நீட்டி வணக்கம் மேடம் என்றான். அவனது குரலில் இருந்த கம்பீரமும் மரியாதையும் என்னை முதல் நொடியிலேயே ஈர்த்தன. கூட்டம் தொடங்கியது. எங்கள் நிறுவனத்தின் வடிவமைப்புகளை நாங்கள் காட்சிப்படுத்தினோம். தொழில்நுட்ப ரீதியான கேள்விகளை விஷால் கேட்க தொடங்கினான். அவன் பேசிய விதம் அத்தனை அமைதியாகவும் தெளிவாகவும் இருந்தது. எவ்வித குழப்பமும் இன்றி தன் கருத்துக்களை ஆணைத்தரமாக முன்வைத்தான். அனைத்திற்கும் மேலாக என்னை கவர்ந்தது அவனது பண்புதான். கூட்டத்தில் இருந்த சாதாரண ஊழியர் முதல் என் மேலாளர் வரை அனைவரிடமும் அவன் மிகவும் மரியாதையோடும் பணிவோடும் நடந்து கொண்டான். அவனது உரையாடலில் எல்லளவும் அகந்தையோ தலைக்கணமோ தென்படவில்லை. தொழில்முறை நேர்மையும் வேலையின் மீதான தீவிர அர்ப்பணிப்பும் அவனது ஒவ்வொரு வார்த்தையிலும் வெளிப்பட்டன. மேடம், உங்கள் நிறுவனத்தின் தயாரிப்புகளின் தரம் மிகவும் அற்புதமாக இருக்கிறது. இந்த ஒப்பந்தம் இரு தரப்பிற்கும் பெரிய வெற்றியை கொடுக்கும் என்பதில் எனக்கு எந்த
சந்தேகமும் இல்லை என்று அவன் புன்னகையோடு கூறியபோது எனக்குள் ஒரு மெல்லிய பூரிப்பு உருவானது. வழக்கமாக வர்த்தக கூட்டங்களில் நான் முற்றிலும் ஒரு தொழில்முறை அதிகாரியாகவே நடப்பேன். ஆனால் அன்று முதன்முறையாக விஷாலின் அந்த எளிமையான ஆளுமையும் தன்னம்பிக்கை நிறைந்த பேச்சு முறையும் என் மனதிற்குள் ஒரு தனியான மரியாதையையும் ஈர்ப்பையும் தோற்றுவித்தன. கூட்டம் முடிந்து அனைவரும் கிளம்பிய போது விஷால் மீண்டும் எனக்கு கை கொடுத்து, உங்களுடன் இணைந்து பணியாற்றுவதை ஒரு பெருமையாக கருதுகிறேன் மேடம் என்றான். மிக்க மகிழ்ச்சி விஷால், நல்லதொரு தொடக்கமாக இருக்கட்டும் என்று நான் விடை பெற்றேன். அவன் மாநாட்டு அரங்கை விட்டு வெளியேறிய போது அவனை அறியாமலே என் கண்கள் அவனை தொடர்ந்தன. தொழில் உலகில் எத்தனையோ கம்பீரமான ஆண்களை, பணக்கார வணிகர்களை நான் பார்த்திருக்கிறேன். ஆனால் இந்த எளிமையான இளைஞன் என் மனதில் ஏற்படுத்திய தாக்கம் முற்றிலும் வேறுபட்டதாக இருந்தது. அந்த முதல் சந்திப்பு ஒரு சாதாரண வர்த்தக உறவாக தொடங்கி என் வாழ்க்கை பயணத்தையே அடியோடு மாற்றப்போகும் மிக பெரிய விதியின் திருப்பமாக அமையும் என்று அன்று நான் சிறிதும் எதிர்பார்க்கவில்லை. வர்த்தக ஒப்பந்தம் கையெழுத்தானதற்கு பிறகு எங்கள் இரு நிறுவனங்களுக்கும் இடையேயான தொழில்முறை தொடர்பு நாளுக்கு நாள் அதிகரித்தது. அந்த புதிய பேக்கேஜிங் திட்டத்தின் ஒவ்வொரு கட்டத்தையும் விஷால் மிக சிறப்பாகவும் பொறுப்போடும் கையாண்டான். வேலை நிமித்தமாக தினமும் தொலைபேசியில் பேசுவதும், வாரம் இருமுறை நேரில் சந்தித்து திட்டத்தின் முன்னேற்றத்தை பற்றி ஆலோசிப்பதும் எங்கள் வழக்கமாகின. தொடக்கத்தில் முற்றிலும் தொழில்முறையாக மட்டுமே இருந்த எங்கள் சந்திப்புகள் நாட்கள் செல்ல செல்ல மெல்ல மெல்ல தனிப்பட்ட உரையாடல்களாக உருவெடுக்க தொடங்கின. அலுவலக வேலைகள் முடிந்த பிறகும் காஃபி குடித்தபடியே சில நிமிடங்கள் நாங்கள் பேசிக் கொண்டிருப்போம். அப்போதெல்லாம் விஷால் தன் வாழ்க்கை பயணத்தை பற்றி என்னிடம் மனம் திறந்து பேசத் தொடங்கினான். திஷா மேடம், நான் ஒரு சிறிய கிராமத்தில் இருந்து வந்தவன். மிக சிறிய வயதிலேயே என் தந்தையை இழந்துவிட்டேன். குடும்பத்தை காப்பாற்றும் முழு பொறுப்பும் என் தாயாரின் தோள்களில் விழுந்தது. அவர் எவ்வளவோ கஷ்டப்பட்டுதான் என்னை வளர்த்து ஆளாக்கினார். என் தங்கையின் படிப்பும் குடும்ப பராமரிப்பும் என் பொறுப்பில்தான் இருக்கின்றன. எப்படியாவது நகரத்தில் பெரிய ஆளாக வந்து என் தாயாரின் கஷ்டங்களை தீர்த்து அவரை பெருமைப்படுத்த வேண்டும் என்பதுதான் என் வாழ்நாளின் ஒரே லட்சியம் என்று அவன் உணர்ச்சி வசப்பட்டு பேசுவான். கிராமத்தில் இருந்து வந்து சுய உழைப்பால் முன்னேற துடிக்கும் ஒரு நேர்மையான இளைஞனின் கதையாக அது எனக்கு பட்டது. தன் தாய் மீதும் தங்கை மீதும் அவன் காட்டிய அக்கறையும் பாசமும் என்னை நெகிழ வைத்தன. நானும் என் சிறு வயது நினைவுகளையும் தொழிலில் நான் சந்தித்த போராட்டங்களையும் அவனிடம் பகிர்ந்து கொண்டேன். நான் மிக பெரிய பணக்கார குடும்பத்தை சேர்ந்தவளாக இருந்தாலும் என் தந்தையின் தயவை எதிர்பார்க்காமல் சுய காலில் நிற்பதை விஷால் பெரிதும் பாராட்டினான். உங்களின் இந்த சுய மரியாதையும் உழைப்பும் தான் மேடம் உங்களை மற்றவர்களிடம் இருந்து தனித்து காட்டுகிறது. உங்களை போன்ற ஒரு பெண்ணை பார்ப்பது மிகவும் அரிது என்று அவன் கண்களில் உண்மையான மரியாதையோடு கூறுவான். நாட்கள் நகர நகர எங்கள் இருவருக்கும் இடையே ஒரு அழகான புரிதலும் ஆழமான நட்பும் மலர்ந்தது. அவன் பேசும் அமைதியான முறை, எளிமை, மற்றவர்களிடம் காட்டும் மரியாதை, குடும்பத்தின் மீதான அக்கறை, இவை அனைத்துமே என் மனதில் அவனுக்கான இடத்தை உயர்த்தி கொண்டே சென்றன. அவனது ஏழ்மையான பின்னணியோ அவனிடம் பெரிய அளவில் பணம் இல்லாததோ என் கண்ணுக்கு ஒரு பொருட்டாகவே தெரியவில்லை. வாழ்க்கைக்கு பணத்தை விட ஒரு மனிதனின் நல்ல குணமும் நேர்மையும் உழைப்பும் தான் மிக முக்கியம் என்று நான் ஆழமாக நம்பினேன். அந்த ஆழமான நம்பிக்கைதான் என் மனதில் அவன் பால் இருந்த நட்பை மெல்ல மெல்ல காதலாக மாற்றியது. அவனை பற்றிய எண்ணங்களே என் சிந்தனை முழுவதும் வியாபித்திருந்தன. அவனோடு வாழும் வாழ்க்கை மிகவும் அமைதியானதாகவும் அர்த்தமுள்ளதாகவும் இருக்கும் என்று என் மனம் உறுதியாக நம்பியது. ஒரு நல்ல தோழனாக என் இதயத்தில் நுழைந்த விஷாலை என் வாழ்நாளின் துணைவனாக ஏற்கும் முடிவை நோக்கி என் காதல் பயணம் தொடங்கியது. நாட்கள் நகர நகர விஷாலின் மீதான என் காதல் ஆழமாகவே வேரூன்றியது. அவனை குறித்து நான் எடுத்த முடிவில் உறுதியாக இருந்தேன். அதை இனியும் ரகசியமாக வைக்க முடியாது என்பதை உணர்ந்த ஒரு வார இறுதி நாளில் என் பெற்றோரிடம் பேச முடிவெடுத்தேன். என் தந்தை சிவராமன், நகரத்தின் உச்சத்தில் இருந்த சிவராமன் கன்ஸ்ட்ரக்ஷன் எனும் பிரம்மாண்டமான ரியல் எஸ்டேட் நிறுவனத்தின் அதிபர். வணிக வளாகங்கள், பிரம்மாண்டமான அடுக்குமாடி குடியிருப்புகள் என கட்டுமான துறையில் கொடி கட்டி பறந்தவர். என் அண்ணன் ராஜ் தந்தையின் தொழிலில் அவருக்கு வலதுகரமாக நின்று நிறுவனத்தின் நிர்வாக பொறுப்புகளை மிக சிறப்பாக கவனித்து வந்தான். எங்கள் குடும்பம் சமுதாயத்தில் மிக பெரிய அந்தஸ்தையும் மதிப்பையும் பெற்றிருந்தது. அன்று இரவு உணவிற்கு பிறகு
பிறகு குடும்பத்தினர் அனைவரும் வரவேற்பறையில் அமர்ந்திருந்த தருணத்தில் நான் என் காதலை பற்றி பேசத் தொடங்கினேன். விஷாலின் அறிமுகம், அவனது நற்குணங்கள், அவனது குடும்ப பின்னணி என அனைத்தையும் ஒன்றன் பின் ஒன்றாக கூறினேன். நான் பேசி முடித்ததும் அறையில் ஒரு கனத்த அமைதி நிலவியது. என் தந்தையின் முகம் கடுமையாக மாறியது. அவர் அமைதியான ஆனால் ஆணைத்தரமான குரலில் பேசத் தொடங்கினார். திசா, நீ என்ன பேசுகிறாய் என்று உணர்ந்துதான் பேசுகிறாயா? விஷால் ஒரு சாதாரண ஊழியன், கிராமத்து பின்னணி கொண்டவன். அவன் நல்ல பையனாகவே இருக்கலாம், அதில் எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் நம் குடும்ப அந்தஸ்திற்கும் அவன் குடும்பத்திற்கும் ஏணி வைத்தாலும் எட்டாது. வாழ்க்கை பயணம் என்பது காதல் எனும் சில நாட்களின் மயக்கத்தில் ஓடிவிடாது. பின்னணி, அந்தஸ்து, சமூகம் என எல்லாமே முக்கியம். இந்த முடிவை மீண்டும் யோசி. இதை நான் அடியோடு நிராகரிக்கிறேன் என்றார் திட்டவட்டமாக. என் அண்ணன் ராஜும் தந்தையின் பக்கமே நின்றான். திசா, அப்பா சொல்வது முற்றிலும் உண்மை. நீ அவசரப்பட்டு முடிவெடுக்கிறாய். நம் அந்தஸ்திற்கு இணையான உன்னை மகாராணி போல வைத்து காப்பாற்றும் எத்தனையோ நல்ல குடும்பங்கள் நம்மை தேடி வரும்போது நீ ஏன் இந்த முடிவை எடுக்கிறாய் என்று என்னை சமாதானப்படுத்த முயன்றான். ஆனால் நான் என் முடிவில் பிடிவாதமாக இருந்தேன். அப்பா, பணமும் அந்தஸ்தும் மட்டுமே ஒரு மனிதனின் தகுதியை நிர்ணயித்து விடாது. விஷால் உழைப்பாளி, நேர்மையானவன். எனக்கு அவனது பணமோ குடும்ப அந்தஸ்தோ தேவையில்லை. நான் என் சொந்த காலில் நிற்கிறேன். அவனது நல்ல குணமும் என் மீதான மரியாதையும் தான் எனக்கு முக்கியம் என்று வாதிட்டேன். தந்தை தன் முடிவிலிருந்து சற்றும் இறங்கி வரவில்லை. என் அண்ணனும் அதை ஏற்க மறுத்தான். வேறு வழியின்றி நான் என் எதிர்ப்பை காட்டத் தொடங்கினேன். என் அறைக்குள்ளேயே முடங்கினேன். 2 நாட்கள் உணவருந்தாமல் தண்ணீரும் குடிக்காமல் பிடிவாதமாக போராடினேன். பிரம்மாண்டமான அந்த வீட்டில் என் மௌன போராட்டம் பூகம்பத்தை உருவாக்கியது. என் உடல்நிலை சோர்வடைவதைக் கண்டு என் தாய் பதறி போனாள். அழுதபடியே என் தந்தையிடம் மன்றாடினாள். நமக்கு இருக்கும் ஒரே பெண் குழந்தை இவள் சந்தோஷம்தான் நமக்கு முக்கியம். இவள் பார்த்து பார்த்து வளர்த்த தொழில் மூலம் தன் சொந்த காலில் நிற்கும் அளவுக்கு திறமையானவள். இவள் தேர்ந்தெடுத்த பையனும் நல்ல குணமடையவன் என்று தானே சொல்கிறாள். நாம் ஏன் இவள் பிடிவாதத்திற்கு சம்மதிக்க கூடாது என்று அம்மா கண்ணீருடன் பரிந்துரைத்தாள். மகளின் உடல்நிலையும் மனைவியின் கண்ணீரும் தந்தையின் பிடிவாதத்தை தளர்த்தின. ஆனால் ராஜும் என் நிலைமையை பார்த்து மனம் இறங்கினான். இறுதியில் ஒரு நீண்ட போராட்டத்திற்கு பிறகு என் தந்தை பெருமூச்சுடன் சொன்னார், சரி திசா, உன் சந்தோஷம்தான் எங்களுக்கு முக்கியம் என்றால் இந்த திருமணத்திற்கு நாங்கள் சம்மதிக்கிறோம். ஆனால் உன் நம்பிக்கை பொய்யாகிவிடக் கூடாது என்பதில் கவனமாக இரு. அப்பா, அம்மா மற்றும் அண்ணனின் சம்மதம் கிடைத்த அந்த நொடி உலகத்தையே வென்றுவிட்டது போன்ற ஒரு உணர்வு எனக்குள் உருவானது. என் காதலுக்கு வெற்றி கிடைத்து விட்டது என்ற மிதப்பில் வரப்போகும் புயலை அறியாமல் நான் மகிழ்ச்சியில் திளைத்தேன். பெற்றோரின் சம்மதம் கிடைத்த அந்த நொடி என் வாழ்க்கையின் பொன்னான நாளாக அமைந்தது. இரு வீட்டாரின் முன்னிலையிலும் எங்கள் திருமணம் நகரின் பிரம்மாண்டமான திருமண மண்டபத்தில் மிகவும் விமரிசையாக நடைபெற்றது. என் தந்தை தன் ஒரே மகளின் திருமணத்திற்காக பணத்தை தண்ணீராக செலவழித்தார். வண்ணமயமான விளக்குகள், நறுமணம் வீசும் மலர் அலங்காரங்கள், சுற்றமும் நட்பும் சூழ தாலி கட்டும் வைபவம் இனிதே முடிந்தது. திருமணத்திற்கு பிறகு என் சொந்த சம்பாத்தியத்தில் நான் வாங்கி இருந்த புதிய சொகுசு வீட்டிற்கு நாங்களும் குடிபெயர்ந்தோம். அங்கே எங்கள் புதிய வாழ்க்கை தொடங்கியது. விஷால் தன் பழைய நிறுவனத்தின் வேலையை ராஜினாமா செய்துவிட்டு என் பேப்பர் மற்றும் பேக்கேஜிங் தொழிலில் இணைந்து என்னை நிர்வாகத்தில் வழிநடத்த தொடங்கினான். தொடக்க நாட்களில் அவனது குணமும் நடத்தையும் என்னை முற்றிலும் சொக்க வைத்தன. என் மீது அவன் காட்டிய அக்கறையும் அன்பும் மரியாதையும் என்னை ஒரு மகாராணியைப் போல உணர செய்தன. காலையில் நான் எழுந்திருக்கும் முன்பே எனக்காக காஃபி தயாரித்து தருவது, வேலை விஷயங்களில் எனக்கு பக்கபலமாக இருப்பது என அவன் ஒரு சிறந்த கணவனாகவே நடித்தான். இரவு நேரங்கள் எங்கள் இருவருக்கும் மிகவும் பிரத்யேகமானவையாக இருந்தன. வேலையை முடித்துவிட்டு வந்து இருவரும் ஒன்றாக அமர்ந்து உணவருந்துவோம். வருங்காலத்தை பற்றியும் தொழிலை இன்னும் எப்படி விரிவுபடுத்துவது என்பது பற்றியும் மனக்கணக்குகள் போடுவோம். அவனது கண்கள் காட்டிய அன்பிலும் அவன் பேசிய இனிமையான வார்த்தைகளிலும் நான் என்னை முழுமையாக மறந்து அவனை என் உயிர் மூச்சாகவே நம்ப தொடங்கினேன். வாழ்க்கையில் இதைவிட வேறு என்ன மகிழ்ச்சி வேண்டும் என்று என் மனம் தினந்தோறும் பூரிப்படைந்தது. ஆனால் அந்த போலி மகிழ்ச்சி அதிகம் நீடிக்கவில்லை. நாங்கள் திருமணமாகி சில மாதங்களே நிறைவடைந்திருந்த ஒரு நாள் மாலையில் விஷாலின் தாயாரும் அவனது தங்கை ஜியாவும் கைகளில் பெரிய பெட்டிகளுடன் எங்கள் வீட்டிற்கு வந்து இறங்கினார்கள். அவர்களை கண்டதும் நான் சற்றே வியப்படைந்தாலும் முகமலர்ச்சியோடு அவர்கள்
அவர்களை வரவேற்றேன். விசாலின் தாயார் முகத்தில் போலி புன்னகையை வரவழைத்து கொண்டு, அம்மா திசா, கிராமத்து வீட்டில் சுவர்களில் வெடிப்பு விழுந்து விட்டது. கூரையிலும் பழுது பார்க்கும் வேலைகள் நடக்கின்றன. சில நாட்கள் இங்கே வந்து தங்கிக் கொள்ளலாம் என்று வந்தோம். உனக்கு ஒன்றும் சிரமம் இல்லையே என்று நயமாக கேட்டார். நானோ எந்த சந்தேகமும் இன்றி, அட என்ன மாமி, இது உங்களுடைய வீடுதான், நீங்கள் எத்தனை நாட்கள் வேண்டுமானாலும் தாராளமாக தங்கலாம் என்று அன்போடு கூறினேன். அப்போது எனக்கு தெரியாது, வீட்டு பழுது என்பது வெறும் பொய் சாக்கு என்றும், என் உழைப்பில் உருவான சொத்துக்களையும் வீட்டையும் கொஞ்சம் கொஞ்சமாக தன் வசப்படுத்த அவர்கள் போட்ட திட்டம்தான் அது என்றும். அன்று அவர்கள் எங்கள் வீட்டிற்குள் எடுத்து வைத்த 8வது அடி என் வாழ்க்கையின் அத்தனை சந்தோஷங்களையும் விழுங்க போகும் பேராபத்தின் தொடக்கம் என்பதை நான் அறியவே இல்லை. நாட்கள் வாரங்களாகவும் வாரங்கள் மாதங்களாகவும் நகரத் தொடங்கின. எங்கள் வீட்டிற்குள் விருந்தினர்களாக அடியெடுத்து வைத்த மாமியாரும் நாத்தனார் ஜியாவும் கிராமத்து வீட்டின் பழுது பார்க்கும் வேலை இன்னும் முடியவில்லை என்ற பொய் சாக்கை கூறிக்கொண்டே காலத்தை கடத்தினார்கள். தொடக்கத்தில் என் மீது அளவு கடந்த அன்பை பொழிவது போலவும் என் நல்வாழ்வில் மிகுந்த அக்கறை கொண்டவர்கள் போலவும் நாடகமாடிய அவர்களின் போலி முகமூடி மெல்ல மெல்ல கலன்று விழ தொடங்கியது. என் உழைப்பாலும் வியர்வையாலும் இரவு பகலாக சிந்திய உழைப்பாலும் உருவான அந்த சொகுசு வீடு, கார், நவீன வீட்டு உபயோக பொருட்கள் என அனைத்தின் மீதும் அவர்கள் தங்களுக்குத்தான் முழு உரிமையும் அதிகாரம் இருக்கிறது என்பதை போல ஆதிக்கம் செலுத்த தொடங்கினார்கள். நான் பல கோடி ரூபாய் மதிப்பிலான ஒரு நிறுவனத்தின் அதிபர். தொழிலை நடத்துவதற்காக தினமும் பல வர்த்தக கூட்டங்களில் கலந்து கொள்ள வேண்டியிருந்தது. சில நாட்களில் தொழில்முறை பயணங்கள் மற்றும் நள்ளிரவு வரையிலான கூட்டங்களை முடித்துவிட்டு வீட்டிற்கு தாமதமாக வர நேரிடும். அதை அவர்கள் மிக பெரிய குற்றமாக சித்தரிக்க தொடங்கினார்கள். எங்கள் குடும்பத்தில் இதுவரை எந்த பெண்ணும் இப்படி நள்ளிரவு நேரத்தில் வெளியே சென்றதில்லை. வீட்டு பெண்கள் என்றால் இவ்வளவு நேரம் வெளியே நிற்க கூடாது. என்னத்தான் தொழிலதிபராக இருந்தாலும் வீட்டிற்கு வந்து குடும்பத்தை கவனிப்பது தானே ஒரு பெண்ணிற்கு அழகு என்று மாமியார் என் முகத்திற்கு நேராகவே நச்சு வார்த்தைகளை கொட்டினார். ஜியாவோ ஒரு படி மேலே சென்று என் உடைகள், நான் அணியும் நகைகள், என் பேச்சு வழக்கு என அனைத்தையும் ஏளனம் செய்ய தொடங்கினாள். சமையலறையில் நான் சமைக்கும் உணவில் சின்னதாக உப்பு குறைந்து விட்டால் கூட பணக்கார வீட்டு பெண் என்பதால் இவளுக்கு ஒரு சமையல் கூட ஒழுங்காக செய்ய தெரியவில்லை, இவளெல்லாம் எப்படி ஒரு குடும்பத்தை காப்பாற்ற போகிறாளோ என்று வீடே அதிரும் அளவுக்கு புலம்புவாள். அவர்களின் இந்த தொடர் வன்மமும் அதிகாரம் செய்யும் மனப்பான்மையும் என் அமைதியை அடியோடு குலைத்தன. நம்பிக்கையோடு நான் விசாலிடம் சென்று முறையிட்டேன். விசால், பார், உன் தாயாரும் தங்கையும் என்னை எப்படி நடத்துகிறார்கள் என்று. நான் இந்த நிறுவனத்தை வெற்றிகரமாக நடத்தினால்தான் நம் குடும்பம் இந்த உயர்மட்ட வாழ்க்கையை வாழ முடியும். அதை விட்டுவிட்டு என் வேலையையும் என் உடை சுதந்திரத்தையும் அவர்கள் இப்படி தவறாக பேசுவதை உன்னால் எப்படி பொறுத்து கொள்ள முடிகிறது என்று ஆதங்கப்பட்டேன். ஆனால் விசாலோ வழக்கம் போல் தன் கோழைத்தனமான புன்னகையோடு என்னை சமாதானப்படுத்த முயன்றான். அட விடு திசா, அம்மா கிராமத்து பின்னணியிலிருந்து வந்தவர், பழைய தலைமுறை மனிதர் என்பதால் அவருக்கு இதெல்லாம் புதியதாக இருக்கிறது. போக போக எல்லாமே சரியாகிவிடும். நீதான் கொஞ்சம் சகித்து கொண்டு போக வேண்டும். குடும்பத்தில் இதெல்லாம் சாதாரண விஷயம்தான் என்று கூறி என் நியாயமான கோபத்தை அசட்டையாக தட்டி கழித்தான். அவனின் அந்த சமாதான வார்த்தைகளின் பின்னணியில் இருந்த சுயநலத்தையும் தன் தாயின் அநியாயத்திற்கு துணையாக நிற்கும் அவனது போலித்தனத்தையும் நான் உணராமல் போனதுதான் நான் செய்த மிகப்பெரிய தவறு. அவர்களின் உண்மையான சொரூபம் மெல்ல மெல்ல வெளிப்பட தொடங்கிய அந்த நாட்களில் என் வாழ்க்கையின் அமைதி முற்றிலுமாக அழிய தொடங்கியது. வீட்டில் நிலவிய அநியாயங்களையும் மாமியார் மற்றும் ஜியாவின் வன்ம பேச்சுகளையும் நான் என் பிடிவாதமான மௌனத்தால் சகித்து கொண்டிருந்த தருணத்தில்தான் அந்த செய்தி வந்தது. நான் கர்ப்பமாக இருக்கிறேன். என் வயிற்றிற்குள் ஒரு புதிய ஜீவன் துடிக்க தொடங்கி இருக்கிறது என்ற செய்தி தெரிந்ததும் அதுவரை புயலாக சுழன்றடித்த என் வாழ்க்கையில் ஒரு தற்காலிக அமைதி திரும்பியது. மாமியாரின் முகத்தில் திடீரென ஒரு போலி புன்னகை தொற்றிக் கொண்டது. ஜியாவின் நச்சு வார்த்தைகள் தற்காலிகமாக குறைந்தன. எங்கள் வாரிசு வரப்போகிறான், எங்கள் குடும்பத்தை வளர்க்க ஒரு ஆண் குழந்தை பிறக்கப் போகிறது என்று மாமியார் வீடெல்லாம் பெருமை அடித்துக் கொண்டார். என் மருத்துவர் என் உடல்
உடலின் பலவீனத்தையும் இரத்த அழுத்தத்தையும் பரிசோதித்துவிட்டு, திசா, நீங்கள் உடனடியாக வேலைகளில் இருந்து முழு ஓய்வு எடுக்க வேண்டும், எந்தவித மன அழுத்தமும் கொள்ளக்கூடாது என்று கடுமையாக அறிவுறுத்தினார். என் குழந்தையின் பாதுகாப்பிற்காக பல கோடி ரூபாய் மதிப்பிலான என் பேப்பர் மற்றும் பேக்கேஜிங் நிறுவனத்தின் முழு நிர்வாக பொறுப்புகளையும் வங்கி அதிகாரங்களையும் விஷாலிடம் தற்காலிகமாக ஒப்படைத்தேன். ஆனால் அந்த இடைவெளியை பயன்படுத்தி விஷால் நிறுவனத்தின் கணக்குகளை தன் பெயருக்கு மாற்றத் தொடங்கியதை நான் அப்போது அறியவில்லை. அவன் காட்டிய போலி அன்பை நம்பி நான் வீட்டிலேயே ஓய்வெடுத்தேன். 9 மாதங்கள் உருண்டோடின. மருத்துவமனையின் பிரசவ அறையில் நரக வேதனைகளை தாண்டி என் மகள் தாரா பூமிக்கு வந்தாள். அந்த பிஞ்சு முகத்தை கண்டதும் என் அத்தனை வழிகளும் பறந்து போயின. ஆனால் பிரசவ அறையின் கதவை திறந்து உள்ளே வந்த என் குடும்பத்தினரின் முகங்களில் மகிழ்ச்சியின் ஒரு துளி கூட இல்லை. பெண் குழந்தையா என்ற ஏமாற்றமும் வெறுப்பும் அவர்களின் முகங்களில் வெளிப்படையாக தெரிந்தன. மாமியார் குழந்தையை கையில் கூட ஏந்தாமல் முகத்தை சுளித்து கொண்டார். ஜியா அருவருப்போடு விலகி நின்றாள். விஷாலோ என்னை பார்க்க கூட தயங்கி தலையை குனிந்தபடி மௌனமாக நின்றான். மருத்துவமனையிலிருந்து வீட்டிற்கு வந்த பிறகும் நரகம் ஓயவில்லை. பிரசவத்தின் ரணத்தோடு தூக்கமில்லாத இரவுகளோடு வாடிய எனக்கு எந்த ஒரு சிறு உதவியும் அவர்கள் செய்யவில்லை. மாறாக ஆண் குழந்தையை பெற தெரியாத தரித்திரம் என்று தினமும் என் மகளையும் என்னையும் வசைபாடினார்கள். சமையல் செய்வதும் பாத்திரங்கள் விளக்குவதும் குழந்தையை பராமரிப்பதும் என அனைத்து வேலைகளையும் பலவீனமான என் உடம்போடு நானே செய்ய வேண்டியிருந்தது. விஷாலின் கொடூரமான மௌனம் என் இதயத்தை அனுதினமும் சிதைத்தது. இறுதியாக அந்த ஒரு நாள் வந்தது. கிராமத்தில் அவசர வேலை என்று கூறி பிரசவித்த சில நாட்களிலேயே உடம்பில் வீரியம் குறையாத வலியோடு நின்ற என்னையும் கை குழந்தை தாராவையும் அந்த பெரிய வீட்டில் தனியாக தூக்கி எறிந்துவிட்டு விஷாலும் அவன் குடும்பமும் காரில் ஏறி சென்றனர். காரின் சத்தம் தெருவின் கோடியில் மறையும் வரை என் மகளை நெஞ்சோடு அணைத்தபடி வாசல் கதவில் நின்று அவர்களை பார்த்து கொண்டிருந்தேன். அந்த நொடியில் என் கண்களில் வழிந்த கண்ணீர் நின்றது. மனதில் இருந்த பயம் மறைந்து ஒரு பெரும் வைராகிய தீ எனக்குள் கொழுந்துவிட்டு எரிய தொடங்கியது. இனி இந்த நகரத்தில் ஒரு நொடி கூட நான் வாழப்போவதில்லை. என் உழைப்பில் உருவான சொத்துக்களை அனுபவித்துக் கொண்டே என் மகளையும் என்னையும் அனாதையாக விட்டு சென்ற இந்த துரோகிகளுக்கு என் உண்மையான பலத்தை காட்டப் போகிறேன். வாசல் கதவை ஓங்கி மூடி பூட்டிய அந்த நாளில்தான் என் வாழ்வின் மிக முக்கியமான ஆக்ரோஷமான அந்த புதிய முடிவை நான் எடுத்தேன். மாலதியின் வீட்டில் கழிந்த அந்த முதல் இரவு என் வாழ்நாளில் மறக்க முடியாத ஒன்று. பிரசவத்தின் வலி, கை குழந்தையின் பொறுப்பு, அனைத்திற்கும் மேலாக எதிர்காலத்தை பற்றிய பயம் என அனைத்தும் சேர்ந்து என்னை வதைத்தாலும் இனி அடிமையாக வாழப்போவதில்லை என்ற உறுதியான முடிவு எனக்குள் ஒரு புதிய பலத்தை தந்திருந்தது. நள்ளிரவு 12 மணி இருக்கும். அமைதியாக தூங்கிக் கொண்டிருந்த தாராவை அணைத்தபடி நான் படுத்திருந்த போது என் கைபேசி உரத்த சத்தத்துடன் அலறியது. திரையில் விஷால் என்ற பெயர் மின்னியது. நான் அழைப்பை ஏற்ற அடுத்த நொடி அங்கிருந்து கோபத்தில் வெடித்த அவனது குரல் கேட்டது. திசா, என்ன திமிரு உனக்கு? வீட்டின் பூட்டை போட்டுவிட்டு எங்கடி போனாய்? நாங்கள் ஊரில் இருந்து திரும்பி வந்து வாசலில் நிற்கிறோம். மரியாதையாக உடனே வந்து பூட்டை திற, இல்லை என்றால் கதவை உடைப்பேன் என்று எவ்வித நாகரிகமும் என்று ஆக்ரோஷமாக கத்தினான். அவன் பேசி முடிப்பதற்குள் போனை பிடுங்கிய அவனது தாய் தகாத வார்த்தைகளால் என்னை வசைப்பாட தொடங்கினார். ஆண் குழந்தையை பெறாத தரித்திரம், வீட்டை பூட்டிக் கொண்டு ஓடி போக எவ்வளவு தைரியம் இருந்தால் துணிந்திருப்பாய்? உன் குடும்பத்து திமிரை எங்களிடம் காட்டாதே என்று சத்தமிட்டார். அவர்களின் நச்சு வார்த்தைகளை இனி ஒரு நொடி கூட கேட்க தயாரில்லாதவளாய் எந்த பதிலும் சொல்லாமல் அழைப்பை துண்டித்தேன். என் கைகள் நடுங்கின. ஆனால் இம்முறை அது பயத்தால் அல்ல, ஆத்திரத்தால். உடனடியாக என் அண்ணன் ராஜிற்கு அழைத்தேன். இரவு நேரத்தில் என் அழைப்பை கண்டதும் பதறிய அண்ணன், திசா, என்னாச்சுமா? இந்த நேரத்தில் போன் செய்கிறாய்? உடம்பு ஏதும் சரியில்லையா என்று பரிவோடு கேட்டான். அவனது அன்பான குரலை கேட்டதும் அதுவரை நான் அடக்கி வைத்திருந்த அத்தனை உணர்ச்சிகளும் வெடித்து சிதறின. மருத்துவமனையில் குழந்தை பிறந்த தருணம் முதல் அவர்கள் என்னை நடத்திய கொடூரமான விதம் நள்ளிரவில் தனியாக விட்டு சென்றது. விஷாலின் துரோகம் என அனைத்தையும் அழுதபடியே அவனிடம் கொட்டி தீர்த்தேன். என் பேச்சை கேட்ட அண்ணன் அதிர்ச்சியில் உறைந்து போனான். திசா, நீ எங்கே இருக்கிறாய்? இடத்தை சொல், இதோ வருகிறேன் என்று பதற்றமாக கத்தினான். அடுத்த அரை மணி நேரத்தில் மாலதியின் வீட்டின் வாசலில் அண்ணனின் கார் வந்து நின்றது. கதவை திறந்து உள்ளே வந்த அண்ணன் ராஜ் பிரசவித்த சில நாட்களிலேயே சோர்ந்து போய் நின்ற என்னையும் என் கையில் இருந்த பிஞ்சு மகளையும் பார்த்ததும் அப்படியே உறைந்து போனான். அவனது கண்கள்
கண்கள் சிவந்தன, ரத்தம் கொதித்தது. ஓடி வந்து என்னை அணைத்து கொண்டவன், இவ்வளவு நாள் இந்த நரகத்தை ஏன் எங்களிடம் மறைத்தாய் திசா? அந்த பொறுக்கிகளை நம்பி உன்னை விட்டு விட்டோமே என்று கண்ணீர் விட்டு கதறினான். இனி ஒரு நொடி கூட நீ இங்கே இருக்கக்கூடாது, வா வீட்டிற்கு செல்வோம் என்று கூறிய அண்ணன் என் பெட்டிகளையும் குழந்தையையும் தூக்கி கொண்டு என்னை எங்கள் சொந்த வீட்டிற்கு அழைத்து சென்றான். நாங்கள் வீட்டிற்கு சென்றடைந்த போது நள்ளிரவு என்றும் பாராமல் என் தந்தை சிவராமனும் அம்மாவும் வாசலிலேயே காத்து கொண்டிருந்தார்கள். என் கோலத்தை பார்த்த என் தந்தை அப்படியே அதிர்ந்து போனார். அண்ணன் ராஜ் நடந்த அனைத்தையும் தந்தையிடம் விவரித்த போது கோபத்தின் உச்சத்திற்கு சென்ற என் தந்தை, என் மகளை மகாராணி போல வளர்த்தேன், அவளுடைய உழைப்பில் வாங்கிய வீட்டில் அவளையே நரக வேதனைப்படுத்தி இருக்கிறார்களா? அவனுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தால் என் மகளையும் பேத்தியையும் வீட்டை விட்டு துரத்தி இருப்பான் என்று கொதித்தெழுந்தார். அன்றைய இரவே என் தந்தை எங்கள் குடும்பத்தின் மூத்த வழக்கறிஞரை தொடர்பு கொண்டார். அடுத்த நாள் காலையிலேயே வழக்கறிஞர் வீட்டிற்கு வந்தார். நான் நடந்த அனைத்து சம்பவங்களையும், விஷால் என் நிறுவனத்தின் அதிகாரங்களை தவறாக பயன்படுத்த முயன்றது வரை அனைத்தையும் வாக்குமூலமாக பதிவு செய்தேன். வழக்கறிஞரின் வழிகாட்டுதலின்படி விஷால் மற்றும் அவனது குடும்பத்தினருக்கு எதிராக சட்டபூர்வமான நடவடிக்கை தொடங்கப்பட்டது. விஷாலுக்கு உடனடி விவாகரத்து, என் பிஞ்சு மகளுக்கான முழு பராமரிப்பு உரிமை, என் சொந்த உழைப்பில் வாங்கிய வீட்டை உடனடியாக காலி செய்ய கோரும் உத்தரவு மற்றும் எனக்கு ஏற்படுத்திய கடுமையான மன உளைச்சலுக்கான பல கோடி ரூபாய் இழப்பீடு கோரும் சட்டப்பூர்வ நோட்டீஸ் தயார் செய்யப்பட்டு அதிரடியாக அனுப்பி வைக்கப்பட்டது. சட்டத்தின் கதவுகள் எங்களுக்கு சாதகமாக திறக்க தொடங்கின. என் குடும்பத்தின் ஆதரவும் சட்டத்தின் பலமும் இணைய விஷாலின் போலி சாம்ராஜ்யத்தை வீழ்த்துவதற்கான முதல் போர்க்கொடியை நாங்கள் முறைப்படி உயர்த்தினோம். சட்டப்பூர்வ நோட்டீஸ் கிடைத்த மறுநாளே விஷாலின் அதிகார போக்கும் மிரட்டல் துணியும் முற்றிலும் மாறி போயின. எங்கள் குடும்பத்தின் சட்ட பலத்தையும் என் அண்ணன் ராஜின் அதிரடி நடவடிக்கைகளையும் அவன் எதிர்பார்க்கவே இல்லை. பயந்து போன விஷால் வழக்கறிஞர் மூலம் பேச துணியாமல் நேரடியாக என் கைபேசிக்கு தொடர்ந்து அழைத்தான். நான் அவன் அழைப்புகளை புறக்கணித்ததால், திசா, தயவு செய்து ஒரே ஒரு முறை என்னை நேரில் வந்து பார், நாம் பேசி தீர்த்து கொள்ளலாம், உன் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கவும் தயார் என்று குறுஞ்செய்தி மேல் குறுஞ்செய்தி அனுப்பினான். அவனது போலி நாடகத்தை முடிவுக்கு கொண்டு வர விரும்பிய நான் மக்கள் நடமாட்டம் மிகுந்த நகரத்தின் ஒரு முக்கிய பூங்காவிற்கு மாலை 5 மணிக்கு அவரை வர சொன்னேன். நான் பூங்காவின் ஒரு மரத்தடியில் அமர்ந்திருந்த போது விஷால் பதற்றத்தோடு ஓடி வந்தான். தொடக்கத்தில் அவன் தன் பழைய போலி முகமூடியை மாட்டி நடிக்க முயன்றான். திசா, என் நிலைமையை புரிந்து கொள், அம்மா ஏதோ தெரியாமல் பேசிவிட்டார், அதற்காக விவாகரத்து வரை செல்வதா? நாம் மீண்டும் சேர்ந்து வாழலாம், தாராவை நான் நன்றாக பார்த்து கொள்கிறேன் என்று போலியாக கண்ணீர் வடித்தான். நான் அவனை அருவருப்போடு பார்த்து, விஷால், உன் நடிப்பை நிறுத்து, பிரசவித்த பெண்ணை கைவிட்டு நள்ளிரவில் தனியாக போன போதே உன் சாப்டர் முடிந்து விட்டது, இனி சட்டம் தான் பேசும் என்று உறுதியான குரலில் கூறினேன். என் பேச்சில் இருந்த உறுதியையும் நான் எந்த ஒரு சமரசத்திற்கும் மசிய மாட்டேன் என்பதையும் உணர்ந்த அடுத்த நொடி அவனது முகத்தில் இருந்த போலி அன்பும் பணிவும் அடியோடு மறைந்தன. அவனது கொடூரமான உண்மை முகம் வெளிப்பட்டது. கண்களில் வன்மமும் ஆத்திரமும் மின்ன உரத்த குரலில் என்னை மிரட்ட தொடங்கினான். ஏய் திசா, உனக்கு அவ்வளவு திமிரா? உன்னை ஒழுங்காக கேட்கும் போது மரியாதையாக கேட்டுக்கொள். உன் பேப்பர் கம்பெனியின் பங்குகளையும் இந்த வீட்டின் சொத்துக்களையும் என் பேருக்கு முழுமையாக எழுதி வைத்துவிட்டு அமைதியாக விவாகரத்து வாங்கிக்கொள். அதை விட்டுவிட்டு என்னை எதிர்த்து நீதிமன்றம் சென்றாய் என்றால் உன்னையும் உன் கை குழந்தையையும் உயிரோடு வாழ விடமாட்டேன். என் பின்னணி என்னவென்று உனக்கு தெரியாது என்று என் கையை பலமாக பற்றி மிரட்டினான். நான் கையை விடுவிக்க போராடி கத்திய அந்த நொடியில், யாரைடா வாழ விடமாட்டாய் என்ற சிங்கத்தின் கர்ஜனை போல ஒரு குரல் பின்னால் இருந்து கேட்டது. அடுத்த நொடி எங்கிருந்தோ பாய்ந்து வந்த என் அண்ணன் ராஜ் விஷாலின் சட்டையை பிடித்து ஓங்கி ஒரு அறை விட்டான். அந்த அடியில் விஷால் தடுமாறி கீழே விழுந்தான். ஆத்திரத்தின் உச்சத்தில் இருந்த அண்ணன் அவனை எழுந்திருக்க விடாமல் மிதித்து நொறுக்கினான். பூங்காவில் இருந்தவர்கள் அனைவரும் கூடிவிட்டனர். பாதுகாப்பு பணியில் இருந்த ரோந்துத்துறை காவலர்கள் ஓடி வந்து அண்ணனை தடுத்து காயங்களுடன் கிடந்த விஷாலை பிடித்து கொண்டனர். அண்ணன் மூச்சிறைக்க விஷாலை பார்த்து காரி துப்பினார். பிறகு என் தோள்களை பற்றி அணைத்து கொண்டு என் வாழ்க்கையையே உலுக்கிய அந்த பூகம்ப உண்மையை பொட்டில் அடித்தாற்போல் கூறினார். திசா, இந்த மிருகத்திற்காகவா நீ கண்ணீர் வடித்தாய்? இவனை குறித்து
நான் இரவோடு இரவாக தனியார் புலனாய்வு மூலம் விசாரித்தேன். அப்போதுதான் இவனின் உண்மையான கொடூர சொரூபம் தெரிய வந்தது. அண்ணன் கூறிய ஒவ்வொரு வார்த்தையும் என் தலையில் இடி போல இறங்கியது. விஷாலுக்கு ஏற்கனவே அவனுடைய சொந்த கிராமத்திலேயே சட்டபூர்வமாக திருமணமாகிவிட்டது. அவனுக்கு அங்கே ஒரு மனைவியும் 6 வயதில் ஒரு பெண் குழந்தையும் இருக்கிறார்கள். தன் முதல் மனைவியையும் குழந்தையையும் கிராமத்திலேயே தவிக்க விட்டுவிட்டு நகரத்தில் மிக பெரிய பணக்கார வீட்டு பெண்ணான உன்னை ஏமாற்றி உன் கோடிக்கணக்கான சொத்துக்களையும் தொழிலையும் பறிப்பதற்காகவே திட்டமிட்டு இந்த 2வது திருமண நாடகத்தை ஆடியிருக்கிறான். அண்ணன் தொடர்ந்தார். இவனுடைய தாயாரும் நாத்தனார் ஜியாவும் இந்த சதி திட்டத்தின் முதன்மை கூட்டாளிகள். உன்னை இந்த வீட்டை விட்டு துரத்திவிட்டு உன் சொத்துக்களை அனுபவிக்கவே அவர்கள் இந்த நாடகத்தை ஆடியிருக்கிறார்கள். அண்ணன் கூறிய அந்த உண்மை என் காதுகளில் பூகம்பமாய் வெடித்தது. என் ரத்தம் உறைந்தது, கண்கள் இருண்டன. நான் காதலித்து பெற்றோரையும் எதிர்த்து திருமணம் செய்த மனிதன் ஒரு போலி, ஒரு ஏமாற்றுக்காரன், என் வாழ்க்கையையும் உழைப்பையும் பறிக்க வந்த பிசாசு. என் அதிர்ச்சியை கண்டு அண்ணன் என்னை இறுக்கமாக அணைத்து கொண்டார். அப்போது விஷால் காவலர்களிடம் தப்பிக்க முயன்றான். ஆனால் அண்ணன் ராஜ் தயங்காமல் ஏற்கனவே திரட்டிய முதல் திருமண சான்றிதழ்கள், புகைப்படங்கள் மற்றும் அவன் செய்த சொத்து மோசடி ஆதாரங்களை அடங்கிய கோப்பை காவல் அதிகாரியிடம் ஒப்படைத்தார். சார், இவன் ஒரு முதல் தர மோசடி பேர்வழி. பெண்களை ஏமாற்றி பணம் பறிப்பதே இவன் குடும்பத்தின் தொழில். இவனையும் இவன் குடும்பத்தையும் உடனடியாக கைது செய்யுங்கள் என்று அண்ணன் அதிகாரப்பூர்வமாக புகார் அளித்தார். காவலர்கள் விஷாலின் கைகளில் விலங்கை மாட்டி அவனை இழுத்து சென்றனர். என் கால்கள் தளர்ந்தன. ஆனால் என் மனதிற்குள் இருந்த அத்தனை ஏமாற்றமும் சோகமும் மறைந்து ஒரு பெரும் ஆக்ரோசமாக நீதி தீப்பொறி பறக்க தொடங்கியது. என்னை ஏமாற்றிய அந்த நச்சு பாம்புகளை சட்டத்தின் முன் நிறுத்தி கூண்டோடு அழிப்பதற்கான இறுதி போர் அன்றுதான் முறைப்படி தொடங்கியது. நீதிமன்றத்தின் பிரம்மாண்டமான கூண்டுக்கு முன்னால் வழக்கு தீவிரமாக நடைபெற தொடங்கியது. விஷாலும் அவனது குடும்பத்தினரும் தப்பிக்க எத்தனையோ பொய்களையும் போலி ஆவணங்களையும் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்க முயன்றனர். ஆனால் என் அண்ணன் ராஜ் அமைத்த சட்ட படைகளின் முன் அவர்களின் சதி திட்டங்கள் ஒவ்வொன்றாக தகர்ந்து விழுந்தன. அண்ணன் ராஜ் விஷாலின் சொந்த கிராமத்திற்கு நேரில் சென்று அவனது முதல் மனைவி பார்வதியை கண்டறிந்தார். தான் ஏமாற்றப்பட்டதையும் விஷால் தனக்கும் தன் மகளுக்கும் துரோகம் செய்து நகரத்தில் மற்றொரு பெண்ணின் சொத்தை பறிக்க நாடகமாடியதையும் உணர்ந்த பார்வதி எந்த பயமும் இன்றி நீதிமன்றத்தில் சாட்சியளிக்க முன்வந்தார். நீதிமன்றத்தில் சாட்சி கூண்டில் ஏறிய பார்வதி விஷாலுக்கு எதிராக கண்ணீருடன் அளித்த வாக்குமூலம் முழு நீதிமன்றத்தையும் உலுக்கியது. ஐயா, இவன் என் வாழ்க்கையையும் சீரழித்து விட்டான். எனக்கு எந்த ஆதரவும் தராமல் தன் தாயையும் தங்கையையும் வைத்துக்கொண்டு இந்த அம்மாவின் குடும்பத்தையும் சொத்தையும் பறிக்க திட்டமிட்டிருக்கிறான். இவனுக்கு கடுமையான தண்டனை கிடைக்க வேண்டும் என்று சாட்சி அளித்தார். எங்கள் குடும்ப வழக்கறிஞர் விஷாலின் முதல் திருமண சான்றிதழ், என் நிறுவனத்தில் அவன் செய்த நிதி முறைகேடுகளுக்கான ஆதாரங்கள் மற்றும் மருத்துவமனையிலிருந்தும் வீட்டிலிருந்தும் என்னை மன உளைச்சலுக்கு ஆளாக்கியதற்கான அனைத்து தடயங்களையும் நீதிபதியின் முன் அடுக்கினார். அனைத்து ஆதாரங்களையும் சாட்சியங்களையும் தீர விசாரித்த நீதிபதி தன் வரலாற்று சிறப்பு மிக்க இறுதி தீர்ப்பை வழங்கினார். திட்டமிட்ட திருமண மோசடி, குடும்ப வன்முறை, சொத்துக்களை பறிக்க முயன்ற சதி திட்டம் மற்றும் நிதி முறைகேடுகளுக்கான விஷால், அவனது தாய் மற்றும் தங்கை ஜியா ஆகிய மூவருக்கும் சட்டத்தின்படி கடுமையான சிறை தண்டனை விதிக்கப்படுகிறது. அத்துடன் எனக்கு உடனடி விவாகரத்தும் என் மகளின் முழுமையான பராமரிப்பு உரிமையும் என் உழைப்பில் உருவான அத்தனை சொத்துக்கள் மற்றும் நிறுவன பங்குகள் மீதான முழு உரிமையும் மீட்டளித்து தீர்ப்பளித்தார். நீதிமன்ற கூண்டில் விலங்கோடு நின்ற விஷாலும் அவனது குடும்பத்தினரும் கண்ணீருடன் சிறையை நோக்கி இழுத்து செல்லப்பட்டனர். உண்மைக்கும் தர்மத்திற்கும் கிடைத்த அந்த மாபெரும் வெற்றியை கண்டு என் கண்கள் ஆனந்த கண்ணீரில் நனைந்தன. இன்று அந்த இருண்ட நாட்கள் அனைத்தும் கடந்துவிட்டன. என் பெற்றோர், அன்பான அண்ணன் ராஜ் மற்றும் என் உயிரினும் மேலான மகள் தாராவுடன் நான் ஒரு புதிய அமைதியான மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ்ந்து வருகிறேன். என் பிஞ்சு தாராவின் மழலை சிரிப்பும் அவளது பிஞ்சு விரல்
விரல்களின் ஸ்பரிசமும் என் கடந்த கால காயங்கள் அனைத்திற்கும் மருந்தாக மாறி இருக்கின்றன. தற்காலிகமாக முடங்கி போயிருந்த என் திசா பேக்கேஜிங் நிறுவனத்தின் நிர்வாகத்தை மீண்டும் என் கைகளில் எடுத்துள்ளேன். புதிய உத்வேகத்தோடும் முன்பை விட இரட்டிப்பு தன்னம்பிக்கையோடும் தொழிலை வழிநடத்தி நிறுவனத்தை புதிய வரலாற்று உச்சத்திற்கு எடுத்து சென்று கொண்டிருக்கிறேன். வாழ்க்கை பயணத்தில் நமக்கு ஏற்படும் சோதனைகளும் ஏமாற்றங்களும் நம்மை வீழ்த்துவதற்காக அல்ல, நம் உண்மையான பலத்தை நமக்கு உணர்த்துவதற்காகவே வருகின்றன. சுய மரியாதையையும் உண்மையையும் நாம் கைவிடாமல் கெட்டியாக பிடித்து கொண்டால் எப்பேற்பட்ட கொடுமையான புயலையும் கடந்து ஒரு புதிய விடியலை நோக்கி வெற்றி நடை போட முடியும் என்பதற்கு என் வாழ்க்கையே சான்று. இது போன்ற கதைகளை தொடர்ச்சியாக கேட்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறந்து விடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.